தமிழக பாஜக துணைத் தலைவராக 14 பேர் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றனர். தமிழக பாஜக துணைத் தலைவராக நடிகை குஷ்பு நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இது குறித்தான முழுமையான விவரங்களுடன் செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவகுமார், இது குறித்தான விவரங்களை பதிவு செய்யுங்க. அதாவது மாநில துணைத் தலைவர் பதவிக்காக தற்போது நடிகை குஷ்பு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. குஷ்பு உள்ளிட்ட மொத்தம் 14 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது மத்திய சென்னை கிழக்கு மாவட்டத்தை சேர்ந்த சக்கரவர்த்தி, அதே மாதிரி தென் சென்னையை சேர்ந்த துரைசாமி, அதே மாதிரி நாமக்கல் கிழக்கை சேர்ந்த டாக்டர் KP ராமலிங்கம், அதாவது சென்னை கிழக்கு கரு நாகராஜன், தூத்துக்குடி தெற்குக்கு சசிகலா புஷ்பா, அதே மாதிரி கோயம்புத்தூர் வடக்குக்கு கனக சபாபதி, தென் சென்னைக்கு டால்பின் ஸ்ரீதர், அதே மாதிரி விழுப்புரம் தெற்குக்கு சம்பத், மத்திய சென்னை மேற்குக்கு பால் கனகராஜ், தென் சென்னைக்கு தென் சென்னையை சேர்ந்த ஜெயபிரகாஷ், அதே மாதிரி மத்திய சென்னை கிழக்கு சேர்ந்த வெங்கடேசன், அதே மாதிரி விருதுநகர் கிழக்கு பகுதியை சேர்ந்த பாலசாமி, தென் சென்னை பகுதியை சேர்ந்த நடிகை குஷ்பு, அதே மாதிரி திருநெல்வேலி தெற்கு பகுதியை சேர்ந்த சுந்தர் ஆகிய 14 பேர் தற்போது மாநில துணைத் தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி மாநில பொதுச் செயலாளர் பதவிக்காக மொத்தம் 5 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. அதாவது மத்திய கிழக்கு பகுதியை சேர்ந்த கேசவ விநாயகம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா ராமநாதபுரத்தை சார்ந்த பாலகணபதி, அதே மாதிரி மதுரை கிழக்கை சார்ந்த பேராசிரியர் ராம ஸ்ரீனிவாசன், அதே மாதிரி திருவாரூரை சார்ந்த முருகானந்தம், வேலூரை சார்ந்த கார்த்தியாயினி, அதே மாதிரி கோயம்புத்தூரை சார்ந்த முருகானந்தம் ஆகியோர் மாநில பொதுச் செயலாளர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. அதாவது நியமனம் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி மாநில செயலாளர்களாக சென்னை கிழக்கு பகுதியை சார்ந்த கராத்தா தியாகராஜன், அதே மாதிரி திருப்பத்தூரை சார்ந்த வெங்கடேசன், திருப்பூர் வடக்கை சார்ந்த மலர்கொடி, மத்திய சென்னை மேற்கு திருமதி சுமதி வெங்கடேசன் உள்ளிட்ட மொத்தம் 15க்கும் மேற்பட்டோர் தற்போது மொத்தம் 15 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. அதாவது மாநில பொருளாளராக சேகர், அதாவது கோயம்புத்தூரை சார்ந்த சேகரும், அதே மாதிரி மாநில இணை பொருளாளராக பெரம்பலூர் பகுதியை சார்ந்த சிவசுப்பிரமணியம், அதே மாதிரி மாநில பிரிவு அமைப்பாளர் மற்றும் இணை அமைப்பாளராக செங்கல்பட்டு வடக்கை சார்ந்த KT ராகவன், அதே மாதிரி மத்திய சென்னை கிழக்கை சார்ந்த நாச்சியப்பன் ஆகியோர் மாநில பிரிவு அமைப்பாளர், அதே மாதிரி இணை அமைப்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி மாநில அலுவலக செயலாளராக மத்திய சென்னை கிழக்கு பகுதியை சேர்ந்த சந்திரன், அதே மாதிரி மாநில சமூக ஊடக அமைப்பாளராக தென் சென்னையை சேர்ந்த பாலாஜி, அதே மாதிரி மாநில தகவல் தொழில்நுட்ப அமைப்பாளராக திருவள்ளூர் கிழக்கு பகுதியை சேர்ந்த மகேஷ்குமார், மாநில தலைமைச் செய்தி தொடர்பாளராக சென்னையை சேர்ந்த நாராயணன் திருப்பதி, அதே மாதிரி மாநில ஊடக அமைப்பாளராக சென்னை கிழக்கு பகுதியை சேர்ந்த ரெங்கநாயகுலு எங்கள் ஸ்ரீலங்கா உள்ளிட்டோர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி மாநில இளைஞர் அணிக்கு சென்னை கிழக்கு பகுதியை சேர்ந்த டாக்டர் SJ சூர்யா, அதே மாதிரி மாநில தலைவராக மகளிர் அணியோட மாநில தலைவராக புதுக்கோட்டை கிழக்கை சேர்ந்த கவிதா ஸ்ரீகாந்த், அதே மாதிரி மாநில தலைவராக CBC அணியோட மாநில தலைவராக மத்திய சென்னை கிழக்கு பகுதியை சேர்ந்த திருநாவுக்கரசு, அதே மாதிரி மாநில தலைவராக ICSC அணிக்கு மாநில தலைவராக செங்கல்பட்டு வடக்கை சேர்ந்த சம்பத்ராஜ், அதே மாதிரி SC பிரிவுக்கு மாநில தலைவராக ஈரோடு வடக்கை சேர்ந்த சுமதி, அதே மாதிரி விவசாய அணியோட மாநில தலைவராக கோயம்புத்தூர் வடக்கு பகுதியை சேர்ந்த GK நாகராஜ், அதே மாதிரி சிறுபான்மை அணியோட மாநில தலைவராக ஜான்சன் ஜேக்கப் ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. அதாவது புதிதாக இப்ப தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறவங்க உடனடியா இந்த மாதிரி இது வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி பாரதிய ஜனதா தரப்புல அது தெரிவிக்கப்பட்டிருக்குது. நிஷா. சிவகுமார், விவரங்களுக்கு நன்றி.